أشهد أن لا إله إلا الله. يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون كل نفس ذائقة الموت. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة وينبئكم بما كنتم تعملون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த சிறப்புக்குரிய ஜுமா நாளின் வழிபாட்டினை நிறைவு செய்வதற்காக உலகத்தில் அவனுக்கு விருப்பமான இடமாக இருக்கிற அவனுடைய மாளிகையில் நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கிய வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நம் வாழ்நாளில் நாம் செய்கிற எல்லா விதமான நல்லமல்களையும் நற்காரியங்களையும் நற்தொண்டுகளையும் அல்லாஹ் ஏற்று அதற்கு நிறைந்த நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் நம் யாவருக்கும் வாரி வழங்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் வசதிகளையும் அன்றாட வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் அவன் கேட்டும் அவன் கேட்காமலும் நிறைய அருள்கொடைகளை அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு தினந்தோறும் அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்வதில்லை, வசிப்பதில்லை. மனிதன் இந்த உலகத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஓடோடி உழைக்கிறான். உழைப்பினால் சோர்ந்து போய்விடுகிறான். உழைத்து உழைத்து ஓடாய் தேய்கிறான். ஆனால் இப்படி உழைத்து
இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி நம்மை நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிற நாம், இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமானது இல்லை. இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை என்பதை நம்முடைய உள்ளத்தின் அடிமனதிலும் ஆழத்தில் நாம் பதித்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் உலகத்தில் என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும், சங்கடங்கள் ஏற்பட்டாலும், இழப்புகள் ஏற்பட்டாலும், அந்த துன்பங்களையும் சங்கடங்களையும் இழப்புகளையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிகிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்றால் ஒரே காரணம்தான், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற நாமும் நிரந்தரமானவர்கள் அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்தாக வேண்டும், மரணித்தாக வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நாள் மரணம் அடைந்தே தீர வேண்டும். அவர்கள் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கை என்பது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கட்ட வசனங்களில் பல்வேறு விதமான இந்த உலக வாழ்க்கைக்கு விளக்கங்களை சொல்கிறான், வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை என்று சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஆடம்பர வாழ்க்கை என்று சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது அலங்கார வாழ்க்கை என்று சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்று பகட்டு வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் தருகிற விளக்கங்களும் வார்த்தையின் அர்த்தங்களும் பல்வேறு விதமாக இருக்கிறது. ஆடம்பரமாக இருக்கிற, அலங்காரமாக இருக்கிற, கவர்ச்சிகரமாக இருக்கிற, பகட்டாக இருக்கிற, பெருமையாக இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எப்படியெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான், அகம்பாகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், திமிரெடுத்து பேசுகிறான், ஏறி எடுத்து பார்க்கிறான், முறைத்து பார்க்கிறான், சிரித்து பார்க்கிறான், நடித்து பார்க்கிறான். இப்படி மனிதர்களில் பலவிதம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற மனிதர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு காணா போய் விடுவார்கள். தன் நண்பனோடு பழகி கொண்டிருந்த நண்பனை திடீரென்கிற அவன் காணா போய் விட்டான், மௌத்தாய் போய் விட்டான், இறந்து போய் விட்டான் என்கிற செய்தி இடியாக வந்து விடுகிற போது சக நண்பனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தினந்தோறும் நேற்று வரையில் அவனை சந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்று காலையில் தான் நான் அவனை பார்த்தேன், மாலையில் தான் அவனை மகரிப்புக்கு பிறகு பேசிக் கொண்டிருந்தேன். திடீரென்கிற செய்தி எனக்கு இடியாக வந்து அவன் மரணித்து விட்டான் என்கிற செய்தி என்னை நம்ப மறுக்கிறது, ஏற்றுக்கொள்ள தயக்கமாக இருக்கிறது என்று புலம்புகிறான். கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ திடீரென்கிற மரணத்தை சந்திக்கிற போது, இயற்கையாக மரணங்களை சந்திக்கிற போது நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. மரணம் என்பது இருக்கிறது, அது உறுதியானது, நிலையானது, அழியக்கூடியது, மரணித்து தீரக்கூடியது என்பதை உறுதியாக நம்பிய பிறகும் கூட சில மரணங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சில இழப்புகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மோகம், அந்த சுகபோக வாழ்க்கை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு, நீங்கள் அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும், மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத், இந்த உலக வாழ்க்கையெல்லாம் முறியடிக்கக்கூடிய, உலக இன்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய யக்னி அல் மௌத் என்று சொன்னார்கள். மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற போது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறியை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது, இறை தூதரின் போதனையை தந்திருக்கிறது, இறைவனின் வேதமாகிய திருமறை குர்ஆனை தந்திருக்கிறது. இந்த இரண்டிற்கும் கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கிற போது நாளை மாஷரிலே, மறுமையிலே, கபர் வாழ்க்கையிலே, நரக வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு போக முடியும் என்கிற சுப செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா விதமான நல்லமல்களையும் நல்ல காரியங்களும் நம்ம நாளை மறுமையில் நமக்கு நன்மையை பெற்றுத் தர வேண்டும். உலகத்தில் அவர் பார்த்து விடுவார், இவர் பார்த்து விடுவார், அவர் புகழ வேண்டும், இவர் புகழ வேண்டும் என்று செய்கிற எந்த விதமான காரியங்களும் இந்த உலகத்தோடு போய்விடும். பதவிகளும் பட்டங்களும் புகழ்களும் எல்லாம் இந்த உலகத்தோடு போய்விடும். மறுமையில் அது நமக்கு பயனளிக்காது. மறுமையில் எது பயனளிக்கும் என்றால் நாம் செய்த அமல்கள் மாத்திரமே நமக்கு மறுமையில் பயனளிக்கும். ஒரு மனிதன் இறந்து போனதற்கு பிறகு, மரணித்து போனதற்கு பிறகு, அவனை அடக்கம் செய்ததற்கு பிறகு அவனோடு இருப்பது அவனுடைய செல்வங்களா, அவனுடைய குடும்பமா, அவனுடைய உற்றார் உறவினர்களா? அவனை அடக்கம் செய்துவிட்டு எல்லோரும் திரும்பி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எத்துவகுல் மையித்து ஸலாஸா என்று சொன்னார்கள். ஒரு ஜனாசாவை கொண்டு போகிற நேரத்தில் 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்ந்து 3 பொருட்கள் செல்கிறது என்று சொன்னார்கள். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு,
அவனுடைய குடும்பத்தார்கள் பின்தொடர்ந்து அந்த மையத்தை பின்தொடர்ந்து செல்கிறது. அவனுடைய பொருளாதாரம் செல்வங்கள் பின்தொடர்ந்து செல்கிறது. அமலுகு அவன் செய்த அமல்களும் செல்கிறது. அவனை கஃபன் செய்ததற்கு பிறகு, அடக்கம் செய்ததற்கு பிறகு, அவனை தஃபன் செய்ததற்கு பிறகு 2 என்று சொன்னார்கள். 2 அவனை விட்டும் திரும்பி விடுகிறது. ஒன்றே ஒன்று மாத்திரமே அவனோடு மண்ணறையில் நிலைத்திருக்கும் என்று சொன்னார்கள். அந்த மண்ணறையில் நிலைத்திருக்கிற அந்த ஒன்றுக்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் கஷ்டப்பட வேண்டும். 2 திரும்பி விடும் என்றார்களே, அவனுடைய சொந்த பந்தங்கள், சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவார்கள். அவர் அடக்கம் செய்வதற்கு பிறகு வேண்டுமானால் 5 நிமிடங்கள் 10 நிமிடம் நின்று அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அவ்வளவுதான். அவரை நினைத்து ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் அல்லது பல மாதங்கள் பல வருடங்கள் நினைத்து பார்ப்பார்கள். அவருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அவ்வளவுதான். அவரோடு தங்க முடியுமா? அவரோடு என்னையும் சேர்த்து வைத்து விடுங்கள் என்று சொல்ல முடியுமா? நானும் அவரும் ஒன்றாக இருந்தோம், எங்களை பிரித்து விடாதீர்கள், என்னையும் சேர்த்து அடக்கி விடுங்கள் என்று யாராவது சொன்னதுண்டா? உலகத்தில் வாழ்கிற போது எனக்கு நண்பன், என்னுடைய மாமான், என்னுடைய மச்சான், என்னுடைய உறவுக்காரர், என்னுடைய ஃப்ரெண்டு, நான் 1980 சவுதியில் இருக்கும் போது எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறான். அன்றிலிருந்து இன்று வரையில் வினைபுரியாத நண்பர்களாக இருக்கிறோம். நான் படிக்கிற காலத்தில் என்னுடைய பாலியல் சிநேகிதனாக இருக்கிறான். பாலக பருவத்தில் நாங்கள் 2 பேரும் சுற்றி வந்தோம், வளைந்து வந்தோம், தேடி வந்தோம், தெருவிலே ஓடி வந்தோம். அவரையா அடக்கம் செய்கிறீர்கள், அவரோடு சேர்த்து என்னையும் உள்ளே சென்று விடுங்கள் என்று யாராவது சொன்னதுண்டா? சொல்கிறோமா? இதுதான் உலக வாழ்க்கை. மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும். யாராக இருந்தாலும், நெருக்கமானவர்களாக இருந்தாலும், உறவுக்காரர்களாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், நம்முடைய நேசக்காரர்களாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், நீட்டை பார்க்காதவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் மரணம் அடைந்து தீர்வார்கள். அவர்கள் அடக்கம் செய்வதற்கு பிறகு எல்லோரும் அவரை விட்டு திரும்பி வந்து விடுவோம். அவரோடு இருப்பது என்ன? அவர் இத்தனை ஆண்டு காலம் சம்பாதித்தானே, அந்த பொருட்கள் எல்லாம் அவரோடு கபூர்ல கொண்டு வைக்கிறார்களா? சிலர்கள் வைப்பார்கள். சிலர்களுக்கு வேறு விதமான வழிபாடுகள் உண்டு. அவர்கள் அணிந்த கண்ணாடியை அவரோடு அணிந்து வைத்து விடுவார்கள். அவர்கள் கையிலே கட்டிய வாட்சையும் அவரோடு போட்டு விடுவார்கள். அவர் ஊடிய கைக்கம்பு இருக்கா, அதையும் உள்ளே சேர்த்து வைத்து விடுவார்கள். அவர் எதை பாசமாக வைத்திருந்தாரோ அதையெல்லாம் உள்ளே வைத்து விடுவார்கள். மனிதனை வைக்க மாட்டார்கள், மனைவியை வைக்க மாட்டார்கள், அண்ணனை வைக்க மாட்டார்கள், தம்பியை அவர் பயன்படுத்திய பொருட்களை வைப்பார்கள். கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்க இல்லையா? அந்த சவப்பட்டியில அவர் யூஸ் பண்ணதெல்லாம் உள்ள வச்சிருவாங்க. நமக்கு அந்த பழக்கம் கிடையாது. அவர் மட்டும்தான் உள்ள போவார். எல்லாம் மூடியதற்கு பிறகு, மண்ணையும் போட்டதற்கு பிறகு நம்ம எல்லாம் திரும்பி வந்துருவோம். வந்த பிறகுதான் இன்னொரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இதுவரையிலும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள், வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அந்த வாழ்க்கைக்கு நேர் முற்றிலும் மாற்றமானது. அது பர்சக வாழ்க்கை, திரைமறைவு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் ஆரம்பமாகிறது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்தில் உண்மையாக, உயிரோட்டமாக, அறிவாக, ஆத்மீகமாக அமல்களை செய்து நல்ல மனிதர்களோடு பழகிய ஒருவனுடைய வாழ்க்கை அந்த மண்ணறை வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மரணத்திற்கு பிறகும், மையத்தை அடக்கம் செய்வதற்கு பிறகு, நீங்கள் அடக்கம் செய்யப்பட்ட இந்த தோழருக்காக வேண்டி நீங்கள் அவரிடத்தில், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போது அவர் விசாரிக்கப்பட போகிறார். விசாரணை என்பது சாதாரணமான விசாரணை அல்ல. உலகத்தில் வாழ்கிற போது போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கூப்பிட்டு விசாரிப்பான அந்த விசாரணையா? நம்முடைய நீதிமன்றங்களில் ஜட்ஜிக்கு முன்னாடி என்று ஜட்ஜி கேட்பான கேள்வி, அதற்கு பதில் சொல்வதற்கு பதில் தெரியாவிட்டாலும் ஆளை செட் பண்ணி வச்சு அவனுக்கு காசை கொடுத்து கையை காட்டி கண்ணை காட்டி சரி கட்டி விட்டு வெளியே பின்னாடி கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லி மாறுவதற்காரிய அப்படிப்பட்ட விசாரணையா அது? அந்த விசாரணையில் தப்பிக்க முடியாது. அந்த விசாரணையில் சரியாக மனிதன், இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதன், அமல் செய்த மனிதன் சரியாக பதில் சொல்லி அவர் சொர்க்க வாழ்க்கையை அங்கே ஆரம்பித்து விடுகிறான். இந்த உலகத்தில் சரியில்லாமல் நடந்தவன், பகட்டு வாழ்க்கை நடந்தவன், அடுத்தவர்களின் மானத்தோடு விளையாடியவன், பொய் பேசியவன், பொய்யிலே புரண்டவன், பொய்யிலே தூங்கியவன், இந்த வாழ்க்கையிலே எல்லா விதமாக இஸ்லாம் சொல்கிற ஏவல் விலக்கல்களை பேணி வாழாமல் நடந்தவன், எல்லாவற்றிற்கும் அங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது இன்னொரு வாழ்க்கை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்போது மனிதன் புரிந்து கொள்கிறானோ அப்போதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தவறுகளை செய்வதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வான். யார் புரிகிறார்? திடீரென்று ஏற்படுகிற மரண செய்தியை கேட்டவுடனே துவண்டு போய் விடுகிறான். எத்தனை நாள்? 2 நாள். ஏன்னா ஒரு அன்னைக்கு முழுவதும் சாப்பிடாம இருப்பான். அடுத்த நாள் லேசா எந்திரிச்சு பார்ப்பான், சாப்பாடு வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க. 3வது நாள் இல்ல, இனிமேல் இருக்க முடியாது, கஞ்சியாவது குடிச்சு ஆகணும். 3 நாள் தான் துக்கம். அது கரெக்டு தான்.
அதற்கு பிறகு நார்மலாக மறந்து போய் விடுகிறான். மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். எந்த மரணம் உங்களுக்கு வரும் என்று இறைவன் சொல்கிறானோ அந்த மரணத்தை விட்டு நீங்கள் எங்கே விரண்டோடினாலும் சரி அது உங்களை வந்து அடைந்தே தீரும். உலகம் அழிய போகிறது, இல்லது சுனாமி வரப்போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கையை ஒரு பகுதியில் விடுகிறான் என்றால் அந்த பகுதியில இருந்து வேற ஏதாவது நாட்டிற்கு தப்பி ஓடிடுவோம், நம்ம மரணிக்க முடியாது, எல்லாத்தையும் எடுக்க வரைக்கும் எடுத்துட்டு பெட்டியை கட்டிட்டு போவோம் என்று போக முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. மரணத்தை கண்டு நீ எங்கே விரண்டு ஓடுகிறாய்? மரணத்தை கண்டு பயந்து நீ விரண்டு ஓடுகிறீர்களா? இன்னஹு முலாக்கீக்கும், நீங்க எங்க போனாலும் சரி அது உங்களை அடைந்தே தீரும். அல்லாஹ் சொல்கிறான், உறுதியான அல்லாஹ்வின் வார்த்தை. சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க எங்க விரண்டு ஓடினாலும் சரி, ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, அல்லாஹ் சொல்கிறான். பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ள மேல நீங்கள் இருந்தாலும் சரி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. நபிகள் நாயகத்திற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த சில சமுதாயத்தவர்கள், சமூகங்கள் அப்படி வாழ்ந்தார்கள். மலைகளுக்கு மேல வீடுகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். இரும்பு கோட்டைகளுக்கு மேல, மலைகளுக்கு மேல வீடுகளை கட்டி அதிலே வசித்துக் கொண்டார்கள். அவர்களே அழிந்து போய்விட்டார்கள். எனக்கு மரணம் கிடையாது, மௌத்து கிடையாது, நான் தான் இந்த உலகத்திலே சர்வதிகாரி என்று சொன்னவன் எல்லாம் அழிந்து போயிருக்கிறான், மரணித்து போயிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒருவர் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், வாழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அவர்களும் மரணித்து போய்விட்டார்கள். நபியே இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், நீங்களும் மரிப்பவர்கள் அவர்களும் மரிப்பவர்கள், எல்லாம் மையித்தாக போகக்கூடியவர்கள். ஒரு மரண செய்தியை கேட்கிற போது அடுத்த வார்த்தை நமக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? இன்னார் மையத்தாகிவிட்டார், மூத்தாயிட்டாரு. மூத்தாயிட்டாரு என்று சொன்ன உடனே, அவரை பேரை சொல்லி இவர் மூத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நம்ம என்ன கேட்கிறோம்? பாடி எப்ப எடுக்கிறாங்க? பாடி வந்துருச்சா? பாடி அடக்கம் பண்ணிடுச்சா? ஜனாசா எப்ப கொண்டு போறாங்க? ஜனாசா குளிப்பாட்டியாச்சா? சந்துக்குள்ள வச்சாச்சா? உள்ள அடக்கியாச்சா? என்று அவனுக்கு அடுத்த கட்டமே அவன் மையித், அவன் பாடி உயிரற்றவன் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற போது இந்த மரணம் என்கிற இந்த இதை நம்ம நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் இந்த மரணத்தின் மூலமாக நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70 என்று சொன்னார்கள். என் சமூகத்திற்கு, என் உம்மத்திற்கு வயது என்ன தெரியுமா? 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயது. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதுல தான் அவர்களுக்கு மரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயதில் தான் மரணம் அடைந்தார்கள். சில விதிவிலக்குகள் இருக்கலாம், 80, 70, 90. இப்ப 60, 70 தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு இறைவன் தருகிற போனஸ். நம்ம நல்லமல்களை பெருக்கிக் கொள்வதற்காக, மறுமையின் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக, கபரின் வாழ்க்கையை தக்க வைப்பதற்காக, மறுமையின் விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக இறைவன் எனக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பம். அதனால 60க்கு கீழே உள்ளவர்கள் நிரந்தரமாக இருப்போம் அப்படிங்கிறதும் இல்லை, அர்த்தம் இல்லை. மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரும், யாருக்கு வேண்டுமானாலும் வரும். வயது வரம்புகள் எல்லாம் இல்லை. ஒரு 5 விஷயங்கள் அல்லாஹ் எனக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்கிறான் திருமறை குர்ஆன்ல. அது ஒண்ணு என்னது அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்போ மரணிப்பான், எங்க மரணிப்பான். ஒரு மனிதன் எப்போது மரணிப்பான், எங்கே மரணிப்பான் என்பது இறைவனுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நபிமார்களுக்கும் தெரியாது. இறைவனுக்கு நெருக்கமாக இருந்த நபிமார்கள், இறைவனோடு பேசியவர் நபிமார்களுக்கு கூட தெரியாது. இறைவன் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான் 5 விஷயங்கள். அதுல ஒண்ணு இது, எங்க மரணிப்போம், எப்போது மரணிப்போம். இன்னொன்னு, மழை எப்போது வரும், ஒரு கருவறைக்குள்ள என்ன குழந்தை இருக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு, மறுமை எப்போது வரும், இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்பது திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்போ ஒரு மனிதன் எப்போது மரணிப்பான் என்பது இறைவனுக்கு மாத்திரமே தெரிந்தது. அது யாருக்கும் இறைவன் அறிவித்து கொடுத்தது இல்லை. அப்படி அறிவித்து கொடுத்ததாக இருந்தால் நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருப்பான். நபிகள் நாயகத்துக்கும் அல்லாஹ் அறிவித்து கொடுக்கல. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண செய்தியை கேள்விப்பட்டவுடன் சஹாபாக்களால் தாங்க முடியவில்லை. அவர்களுடைய மௌத்தான அந்த செய்தியை கேட்டவுடனே அவர்கள் தோண்டு போய் விட்டார்கள். நபிக்கு மரணமா, நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு பிறகு
இந்த மார்க்கம் எப்படி என்கிற அந்த நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்ப மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாதது. ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவனுக்கு இறப்பு எழுதப்படுகிறது. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்க்கையும் மரணமும் உலகத்தில் மனிதனை அல்லாஹ் படைக்கிறான், அவனுக்கு வாழ்வாதாரத்தை நியமிக்கிறான். அந்த வாழ்வாதாரமும் அவன் மரணிப்பதும் இறைவன் அவனுக்கு எழுதி வைத்திருக்கிறான். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட வாழ்க்கையில் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை யார் அழகிய அமல்கள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்குத்தான் உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்படிப்பட்ட மரண வாழ்க்கை என்பது நிரந்தரமாக அன்றாடம் நம்முடைய சமூகத்திலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுல திடீரென்று வருகிற மரண செய்திகள், இந்த திடீரென்று வருகிற மரண செய்திகளை பொறுத்தவரையில அதை கேட்ட உடனே மனிதன் ஷாக் ஆகி விடுகிறார். நல்ல பேசிக் கொண்டிருந்தவர், அவருக்கு மரணத்திற்குரிய வயது கூட இல்லை என்று சொல்வோம், இளமையாக இருப்பவர், 30 வயது 35 வயது 40 வயதில் இருக்கக்கூடியவர், திடீரென்று ஏற்படுகிற அந்த மரணத்தின் மூலமாக அந்த பிரிவு மிகப்பெரிய ஒரு பிரிவாக இருக்கும். அதையும் நபிகள் நாயகம் முன்னறிவிப்பாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். இன்னமின் அமாராத்தி ஸாஆ ஐ யல்ஹரல் மௌத்துல் ஃபுஜஹா என்று சொன்னார்கள். என்னுடைய சமுதாயத்தில் திடீர் மரணங்கள் அதிகமாக ஏற்படும், அது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். திடீர் என்று ஏற்படுகிற மரணங்கள். ஒரு காலத்தில் மரணத்திற்கு வயதுகள் இருந்தது. வயதுகள்லாம் நம்ம நினைச்சு வச்சிருந்தோம், 70க்கு மேல, 80க்கு மேல, 90க்கு மேல. இப்ப ஆயுள் காலம் குறைந்து கொண்டே இருக்கிறது. திடீர் என்று ஏற்படுகிற அந்த மரணங்கள் இருக்கா இல்லையா, அது எப்போது அதிகரிக்கிறதோ மறுமை நெருங்கி விட்டது என்று அர்த்தம். நபிகள் நாயகம் முன்னறிவிப்பாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்ப இந்த திடீர் மரணங்களிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த மரணம் வந்துவிட்டால் அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு, தப்பிப்பதற்கு என்றால் மறுமையில் நம்மை நாம் தப்பித்துக் கொள்வதற்கு, மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மத்த ஸாஆ, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கொஸ்டினை கேட்டும் கேட்காததை போன்று தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், ரசூல்லா கேட்டுட்டாங்க ஆனால் கேட்காதது போன்று இருக்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூல்லாவுக்கு கேட்டு விட்டது ஆனால் பதிலளிக்காமல் இருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ரசூல்லா பயான்லாம் முடித்ததற்கு பிறகு மணி சாயில் என்று கேட்கிறார். கேள்வி கேட்டார், அவர் எங்கேங்கிறாங்க. ஏதோ இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். என்ன மத்தசா யா ரசூலல்லாஹ், மறுமை எப்போது வரும்? ரசூல்லா உடனே என்ன பதில் தெரியுமா சொன்னார்கள்? ஒமா அதத்தலஹா, அது விட்டால் அதற்கான உன்னுடைய தயாரிப்பு என்ன என்று கேட்டார்கள். அந்த மறுமை நாள் வந்து விடுமையானால் அதற்காக நீ எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய், என்ன அமல்களை செய்து வைத்திருக்கிறாய், அதற்குரிய ஏற்பாடு என்ன, தயாரிப்பு என்ன? அப்ப மறுமை நாள் என்பதும் மரணம் என்பதும் திடீரென்று வருவது, அது நினைத்து பார்க்காமல் வருவது, அதற்கான தயாரிப்போடு நாம் இருக்க வேண்டும், அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த மரணத்தை கண்டு பயப்படுபவர்கள் யார்? யாரும் பயப்பட மாட்டார்கள். மரணத்தை கண்டு மனிதன் பயப்படுகிறான் என்று சொன்னால் அந்த பயப்படக்கூடியவர்கள் 3 சாரார். அவர்கள் யார் என்றால், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மரணத்தை கண்டு பயப்படுவார்கள். ஷைத்தானுடைய ஊசலாட்டோடு ஒரு மனிதன் இருக்கிற போது அவன் இந்த உலகத்தில் நல்லமல்களை செய்யாமல் தீய அமல்களை அதிகமாக தீமைகளை செய்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் மரணத்தை கண்டு பயப்படுவான். இரண்டாவது, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி அறியாதவர்கள், அவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவார்கள். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை உன்னதமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்பதை பற்றி அறியாத மனிதர்கள் அதை கண்டு அஞ்சுவார்கள். மூன்றாவது, உலகத்தில் அதிகமாக பாவங்கள் செய்தவர்கள். உலகத்தில் எப்போதும் பாவமே செய்து கொண்டிருப்போம், நல்லவர்கள் செய்யாதவன், வழிபாடுகள் செய்யாதவன், நல்லவங்கள் செய்யாதவன், அவன் மரணத்தை கண்டு பயப்படுவான். இப்படி 3 விதமான சாரார் மாத்திரமே மரணத்தை கண்டு பயப்படுவார்கள். அந்த 3 விதமான சாராரும் அமல்கள் செய்யாதவர்கள், மறுமையை பற்றி அறியாதவர்கள், மரணத்திற்கு பிறகுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் சொர்க்கம் நரகம் இருக்கிறது, இறைவனை சந்திக்க போகிறோம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது என்பதை பற்றி அறிவில்லாதவர்கள், ஷைத்தானால் மிகைக்கப்பட்டு ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பவர்கள். இப்படிப்பட்ட 3 சாரார்களை தவிர பாக்கி எல்லோரும் மரணத்தை கண்டு அஞ்சுவார்கள், மரணத்திற்கான தயாரிப்போடு இருப்பார்கள்.
மரணம் எப்போது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள், மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாயிஸ் இப்னு மாலிக் என்கிற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஜினா செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனை வழங்குங்கள் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவருக்கு என்ன நேர்ந்து விட்டது, இவருக்கு என்ன ஆச்சுப்பா? சஹாபாக்களை கூப்பிட்டு இருக்கிறார், இவருக்கு என்ன ஆச்சு? நல்லதானே இருந்தார் மாயிஸ், ஏன் இப்படி வந்து கத்தி கொண்டிருக்கிறார்? இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கள், நான் தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டேன், ஜினா செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனை வழங்குங்கள். போப்பா, ரெண்டாவது வா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே தண்டனை எல்லாம் கொடுக்கல, போ, கொஞ்சம் கழிச்சு வா, போ. இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் உடனடியாக அதற்குரிய தண்டனை நீங்கள் வழங்குங்கள், தீர்ப்பு சொல்லுங்கள் என்று நிற்கிறார். சஹாபாக்களை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருக்கு என்ன ஆச்சு? ஏதாவது ஷாரிபுல் ஹம்ர், மது ஏதாவது குடித்திருக்கிறாரா? இவரை டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஏன் உளர்றாரு இவரு? சஹாபாக்கள் அவரை பரிசோதித்து விட்டு சொல்லி, யா ரசூலல்லாஹ், அவர் தெளிவாக இருக்கிறார், அவர் மது அருந்தவில்லை, அவர் மறுமையின் பயத்தோடு உங்களிடத்திலே வந்திருக்கிறார், மது அருந்தவில்லை அவர். நான் இப்படிப்பட்ட ஜினா, இஸ்லாம் தடுத்த ஜினாவான காரியத்தை, விபச்சாரத்தை செய்துவிட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனை வழங்குங்கள் என்று வருகிறார் என்றால், அவர் செய்த தவறு அவருக்கும் இறைவனுக்கும் மாத்திரமே தெரியும், அதற்கு சாட்சிகள் இல்லை. அந்த செய்த தவறுகளை யாரும் பார்க்கவில்லை, சாட்சிகள் இல்லை. எனக்கும் இறைவனுக்கும் மாத்திரமே தெரிந்த அந்த தவறை, அதற்குரிய தண்டனையை, மறுமையை பெற்றுவிடக் கூடாது, இந்த உலகத்திலேயே அந்த தண்டனையை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரத்திலே ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், ஜினா செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை வழங்குங்கள் என்று ஒரு இறை தூதரின் தோழர் கேட்கிறார் என்று சொன்னால், அவர் மறுமையை பற்றி சிந்தித்திருக்கிறார், மரணத்தை பற்றி சிந்தித்திருக்கிறார், அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கம், அதனுடைய பயம், அதனுடைய எதிரொலிதான் இந்த உலகத்தில் எனக்கு தண்டனை வேண்டும். அப்படித்தான் நபிகள் நாயகம் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். இந்த உலகத்தில் நாம் செய்கிற அமல்கள் நாளை மறுமையில் நமக்கு நன்மையை பெற்றுத்தர வேண்டும் என்றால் நாம் பயந்து வாழ வேண்டும். என்ன பயம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, நாம் இறந்து போனதற்கு பிறகு நாம் தண்டிக்கப்படுவோம். அந்த தண்டனை சாதாரணமானதல்ல, கடுமையானது. எந்த அளவுக்கு உள்ளது அப்படின்னா, ஒரு மனிதன் எப்போதும் தவறுகளை செய்கிற நிலையில் தான் அவன் இருப்பான். இன்ன நஃப்ஸல் அம்மாரத் பிஸ்ஸூ என்றார். நஃப்ஸ் இருக்கா இல்லையா, நஃப்ஸ், கல்பு, உள்ளம், அது எப்போதுமே தீமையின் பக்கம்தான், பாவத்தின் பக்கம்தான் தொடர்புடையதாக, தூண்டப்படக்கூடியதாக இருக்கும். அப்படித்தான் மனிதன் இருப்பான். அப்ப அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த மீட்சி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, முன் சென்ற நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வரலாறுகள், மறுமையில் நடக்கிற நிகழ்வுகள் நம்முடைய கண் முன்னால் வருகிற போது, அதை நாம் அறிஞ்சுகிற போது தவறுகள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்திற்கு சென்றிருந்தார்கள். இப்படி மேராஜ் பயணம், விண்வெளி பயணத்திற்கு சென்றிருக்கிற போது அவர்களுக்கு சில காட்சிகள் காட்டப்பட்டது. சொர்க்கத்தில் சில காட்சிகள், சொர்க்கத்தினுடைய சுகபோகமான வாழ்க்கைகள், சொர்க்கத்தில் நல்லவர்கள் இருக்கிற அந்த காட்சிகள், நரகத்தின் சில காட்சிகள், நரகத்தினுடைய தண்டனைகள், நரகத்தில் தீயவர்கள் கொடுமையான அந்த தண்டனைகளை அவர்கள் எதிர்கொள்கிற அந்த காட்சிகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் கூட்டிட்டு போறார் மேராஜ் பயணம் போனதற்கு பிறகு ஒரு இடத்தில் நிறுத்தப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தப்பட்டு ஒரு காட்சியை பார்க்கிற, அந்த காட்சி பயங்கரமானது. எப்படிப்பட்ட காட்சி அப்படின்னா, ஒரு பள்ளம் தோண்டப்படுகிறது, அதுக்குள்ள நெருப்பு போடப்படுகிறது, நெருப்பு ஜோலைகளால் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது, உள்ளே நிறைய நெருப்பு கங்குகள் கிடக்கிறது, நெருப்புகள் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற நெருப்புகளை போன்று அல்ல, நெருப்புகள் மூட்டப்பட்டு நரகத்துடைய நெருப்புகள். அந்த நெருப்புகளுக்கு உள்ள யார் இருக்கிறா அப்படின்னா, சில ஆண்களும் சில பெண்களும் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு அதிர்ந்து போய் விடுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீலே இது என்ன என்று கேட்கிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், முஹம்மதே, இதுதான் உன்னுடைய சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் விபச்சாரம் செய்தார்களே அவர்களுக்குரிய தண்டனை என்று சொல்கிறார்கள். ஒரு பொந்துக்குள்ள தூக்கி போட்டு நெருப்பு பற்ற வைத்து அதிலே விபச்சாரம் செய்த ஆண்களையும் பெண்களையும் உள்ள அள்ளி போட்டு அல்லாஹ் தண்டனை கொடுத்து கொண்டே இருக்கிறான்.
அந்த தண்டனை இன்னைக்கு நாளைக்கு முடிகிற தண்டனை இல்லை. திருக்குர்ஆன் சொல்கிறது, குல்லமா நலிஜு ஜுலூதுக்கும் பத்தல்நாகு ஜுலூதன் கைரகா. அந்த நரகத்துடைய நெருப்புகள் மூட்டப்பட்டு அந்த நெருப்புடைய ஜுவாலை எரிக்கப்பட்டு அவருடைய தோள்கள் எல்லாம் கரிந்து உருகி வழுகி ஓடுகிற போது பத்தல்நாகு ஜுலூதன் கைரகா, புது புது தோள்களை மாட்டி மாட்டி அல்லாஹ் வேதனை கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் எப்ப நாடுறானோ அது வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மேராஜுடைய பயணத்திலே காட்டப்படுகிறது. இது நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரணும். இதுக்கு பக்கத்துல போகக்கூடாது. வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாயிஷா வ ஸாஅ ஸபீலா. அதுக்கு பக்கத்துல போயிடாத, விபச்சாரத்துக்கு பக்கத்துல. அது மானக்கேடானது, அருவருக்கத்தக்கது. வ ஸாஅ ஸபீலா, வாதையில் மிக மோசமானது என்பது நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இந்த சம்பவம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வருகிற போது அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து வாழ்வோம். அதுக்கு பக்கத்திலே போக மாட்டோம். அதை இஸ்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதை செய்யாத என்று சொல்லவில்லை, வலா தக்ரபு, அதுக்கு பக்கத்துல போயிடாத, நெருங்காத என்று சொல்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்திலே பார்க்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் ஒரு பக்கத்தில் சிலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னா, அவர்களுக்கு நகங்கள் இருக்கிறது. அந்த நகங்கள் நீண்ட நகங்கள், ரோமங்கள், நீண்ட நகத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த நகங்கள் எல்லாம் செம்பிலால் இருக்கிறது, செம்பினால் ஆன நகங்கள். அந்த நகத்தை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய மார்புகளையும் கிழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பெரிய நகம், கை விரல்களில் இருக்கக்கூடிய அந்த நகம் இருக்கா இல்லையா, அது ரொம்ப நீளமாக இருக்கிறது. அது செம்பிலான நகமாக இருக்கிறது. அதை வைத்து முகங்களையும் கிழிக்கிறார்கள், தன்னுடைய உடல்களை கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள், மார்புகளை கீறி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அதிர்ந்து போய் விடுகிறார்கள். ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறார்கள், இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் சொல்றார், முகமதே, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் அடுத்தவர்களின் மானத்தோடு விளையாடியவர்கள், இல்லாத பொருளாதாரம் அடுத்தவர்கள் பெயரால் கிட்டி கட்டியவர்கள், அவதூறு பரப்பியவர்கள். அவர்கள் தான் இவர்கள். இவர்களுக்குரிய தண்டனை இது. இவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்தில் அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன என்றால், நீண்ட நகங்களால் தங்களை அவர்கள் அழித்துக் கொண்டிருப்பார்கள், கீறி கிழித்துக் கொண்டிருப்பார்கள். அது கிழிந்து போய் திரும்பவும் மாட்டப்பட்டு திரும்பவும் கிழித்துக் கொண்டு திரும்பவும் மாட்டிக்கொண்டு அப்படியே இருந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் உலகத்திலே அவதூறு பரப்பியவர்கள், அடுத்தவர்களின் மானத்தோடு விளையாடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொல்கிறார் என்றால், இந்த சம்பவத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது அந்த மாதிரியான காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். யார் மேலும் அவதூறு பரப்பக்கூடாது, தெரியாமல் செய்துவிடக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது. சொன்னால் நமக்கு நாளைக்கு நரகத்தில் தண்டனை இருக்கிறது, அதை பயந்து வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும், வரணும். அதுதான் முஸ்லிமுடைய உண்மையான இறையச்சம் உள்ளவனுடைய அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையிலே சஹாபாக்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு மத்தியில ஒரு மன்னரை அடக்கம் செய்யப்பட்ட மன்னரைக்கு பக்கத்துல போகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி அதிர்ந்து போய் நிற்கிறார்கள். இன்னஹுமா யுஅதிபானி, இந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற 2 நபர்களும் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று ஆச்சரியத்தோடு சொன்னவுடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன திடுக்கிட்டு நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த கபருக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த 2 மனிதர்களும் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அந்த காட்சி எனக்கு காட்டப்படுகிறது என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவர்கள் எதனால் வேதனை செய்யப்படுகிறார்கள் தெரியுமா? ஒன்று, இந்த உலகத்திலே கோல் சொல்லிக் கொண்டே திரிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். கோல் சொல்லி இங்க கேட்டு அங்க சொல்றது, அங்க கேட்டு இங்க சொல்றது, இந்த மாதிரியான ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய தண்டனை என்ன அப்படின்னா, கபரிலே தண்டனை. அது வெளியே வரைக்கும் கேட்கும், மனுஷனுக்கு மட்டும் கேட்காது, மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் கேட்கும். மையத்தை கொண்டு போகிற நேரத்தில், ஜனாசாவை சுமந்து கொண்டு போகிற நேரத்தில், அது கெட்ட ஜனாசாவாக இருந்தால், என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள், என்னை கொண்டு போகாதீர்கள், என்னை இங்கே விட்டு விடுங்கள், என்னுடைய வீட்டிலே விட்டு விடுங்கள் என்று அது கத்தும் புலம்பும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது மனுஷனுக்கு மட்டும்தான் கேட்காது. ஏன்னா மனுஷனுக்கு கேட்டுனா ஜனாசா போட்டு ஓடிடும், ஜனாசாவை கீழே போட்டு ஓடிடும். அதனால மனுஷனுக்கு கேட்கிற அந்த தன்மை அல்லாஹ் கொடுக்கல. மனிதனை தவிர காகங்களுக்கு கேட்கும், நாய்க்கு கேட்கும், பறவைகளுக்கு கேட்கும், மலக்குகளுக்கு கேட்கும், ஜின்களுக்கு கேட்கும், மனுஷனுக்கு மாத்திரம் கேட்கும். அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், சில மையவாடிகளுக்கு நீங்கள் போகிற நேரத்தில், அந்த மையவாடிகளை வெளியிலிருந்து நீங்கள் பார்க்கிற நேரத்தில் திடீரென்று விலங்குகளோ அல்லது நாய்களோ அல்லது மாடுகளோ நின்று கொண்டிருக்கும், திடீர்னு ஓடும். அது ஏன் ஓடுது?
உள்ள வேதனை நடப்பது அதுக்கு தெரிகிறது, பயந்து போய் ஓடுகிறது. காகம் திடீரென்று சத்தம் கட்டிக்கொண்டே இருக்கும், சத்தம் போடும். நாய் குறைத்துக் கொண்டே இருக்கும். மையவாடிகளை நீங்க பார்க்கலாம். அதனால இப்ப காம்பவுண்ட் பல இடங்களை கட்டியாச்சு, உள்ள போக முடியாது. இந்த மாதிரியான ஜீவராசிகளுக்கு கபருக்குள்ள தண்டனை கொடுக்கப்படுவது மற்றவர்களுக்கெல்லாம் கேட்கும், மனிதனுக்கு கேட்காது. கேட்டுட்டான சோழி முடிஞ்சு அவனுக்கு தன்னை. அதனால அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி கோல் சொல்லி கொண்டிருந்தவர்கள் உலகத்திலே அவர்களுக்கு மண்ணறைகளை கொடுக்கிற தண்டனை அவ்வளவு பெரிய தண்டனை. கியாமத் நாள் வரையும் அந்த தண்டனை கிடைத்துக் கொண்டே இருக்கும். சாதாரணமானதா? இன்னொரு அடுத்த ஆள் யாரு அப்படின்னா ஒருவர் இவரு, இன்னொருத்தர் யாரு அப்படின்னா சிறுநீர் கழித்து விட்டு டாய்லெட் போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யாதவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரும் கபரிலே வேதனை செய்யப்படுவார்கள். நம்ம கூட பார்க்கலாம். போயிட்டே இருப்பான், திடீர்னு ஜிப்ப கலக்கம் அவனை அடிச்சு போயிட்டே இருப்பான். அவனுக்கு சுத்தமும் தெரியாது, களவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களுக்கு கபருல தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனால தான் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்கு சென்றால் நீங்கள் கழுவ வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். அது எப்படி கழுவ வேண்டும், தண்ணீரை எப்படி ஊட்ட வேண்டும் என்று அழகான வழிமுறையை சொல்லி இருந்திருக்கிறது. உள்ள போகும்போது என்ன ஓத வேண்டும், வெளியே வரும்போது என்ன ஓத வேண்டும் என்கிற நல்ல பண்புகளை இஸ்லாம் படித்து தந்திருக்கிறது. இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம், இதையெல்லாம் உலகத்திலே நாம பயந்து வாழ வேண்டும். இதெல்லாம் நமக்கு தருகிற தண்டனைகள். இந்த தண்டனைகளுக்கு பயந்து இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்தில் இன்னொரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு மனிதர் மல்லாந்து படுத்துக் கொண்டிருக்கிறார். படுத்திருக்கிற அந்த மனிதனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இரண்டு மனிதர்கள் அவருடைய மண்டையை நோக்கி அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு வேலையை அது. இந்த மனிதர் படித்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டு பேர் அவருக்கு பக்கத்தில் தலைமாட்டில் நின்று கொண்டு தலையை அடித்துக் கொண்டே இருக்கிறார். அடித்து உடைத்து எல்லாத்தையும் வெளியெடுக்கிறார்கள். திரும்ப அது செட் பண்ணப்படுகிறது, திரும்ப வெளியெடுக்கப்படுகிறது, திரும்ப அடிக்கப்படுகிறது. இதை செய்து கொண்டே இருக்கிறது. இவர் யாரு அப்படின்னு கேட்டபோது ஜிப்ரீல் சொன்னாராம், முகமதே, இவர் யார் தெரியுமா? இந்த உலகத்துல இவர் பொய்யை பரப்பிக் கொண்டே இருப்போர். பொய் எதுன்னு விசாரிக்க மாட்டான். எவனா ஒருத்தன் சொல்லி இருப்பான், இங்கேதான் ஒண்ணு வந்திருக்கும், அது உண்மையானு பார்க்க மாட்டான். அதை ஊரு ஃபுல்லா பரப்பிடுவான், ஊரு ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பான். இந்த மாதிரியான மனிதனுக்கு தண்டனை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ரெண்டு ஆயுதத்தை கொடுத்து ரெண்டு பேரை பக்கத்தில் நிப்பாட்டி அவன் மண்டையில போட்டு அடித்து கொண்டே இருப்பான். எப்போ வரைக்கும்? அது மறுமை நிகழ்கிற வரையில் இந்த தண்டனைகள் எல்லாம் கிடைக்கிறது. அப்ப இந்த தண்டனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்டனை எல்லாம் மறுமையிலே கிடைக்கும் என்பதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த பயம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அதனால தான் திருமுறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு நிறைய செய்திகளை சொல்கிறான். அந்த செய்திகள்ல ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிற போது, மரணம் வந்து விட்டால் தவஃபத்துஹும் ரசூலும், அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. அப்படி கைப்பற்றப்படுகிற நேரத்தில் அவர்களுடைய பணியில் அவர்களுக்கு எந்த குறையும் வைக்கப்படாது. பாதி உயிரை விட்டுட்டு பாதி உயிரை எடுத்துட்டு அப்படி இல்லை. அவருடைய உயிர்கள் நளினமான முறையில, நல்லவர்களுடைய உயிர்கள் நளினமான முறையிலே கைப்பற்றப்படும். தீயவர்களுடைய உயிர் போராடி அவர்கள் உயிர்கள் கைப்பற்றப்படும் என்பதை அல்லாஹ் திருமுறை குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கல்லா இதா பலகத்தி தராக்கியா வகீல மன் ராக் வலன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி ஸாக் பிஸாக் இலா ரப்பிக யௌமைதில் மஸாக். மனிதனுடைய கடைசி நேரம், அந்த சக்கராத்துடைய நேரம் வருகிற போது, கல்லா இதா பலகத்தி தராக்கியா, அவனுடைய மனிதனுடைய அந்த கடைசி நேரம், உயிர் தொண்டை குழியை அடைகிற நேரத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த செய்தியை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். வகீல மன் ராக், அல்லாஹ் கேட்பானாம், உனக்கு இப்போது மந்திரித்து பார்ப்பவன் யார், உன்னை காப்பாற்றுபவன் யார்? வலன்ன அன்னகுல் ஃபிராக், அப்போது அந்த மனிதன் சொல்வானாம், நினைத்து பார்ப்பானாம், இதுதான் நம்முடைய பிரிவின் நேரம், நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம பிரிந்து போகக்கூடிய நேரம், நம்முடைய உயிர் போக போகிறது, இதுல இருந்து நாம் தப்பிக்க முடியாது என்பதை அந்த மனிதன் உணர்கிற அந்த தருணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறான். வலன்ன அன்னகுல் ஃபிராக் வல்தஃபத்தி ஸாக் பிஸாக், கால்கள் இன்னொரு கால்களோடு பின்னிக் கொள்கிற நேரம், இலா ரப்பிக யௌமைதில் மஸாக், இறைவனுடைய அந்த திருப்தியை தவிர உன்னை எதுவும் காப்பாற்றாது என்று சொல்கிற அந்த மரணத்துடைய அந்த நேரங்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறான். என்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் ஒரு மரணம் மரணிக்கலாம். அந்த மனிதன் மரணித்து விட்டால் அந்த மரணத்தை எதிர்கொள்வதற்கு அவன் எல்லா நேரங்களிலும் தயாராக இருக்க வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இஸ்லாம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய தோழராக இருந்த இஸ்லாமிய வரலாற்றில் 3வது கலீஃபாவாக இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் என்கிற நபி தோழர்,
மன்னரைகளுக்கு சொல்வார், ஜியாரத்து செய்வார். ஒவ்வொரு கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களையும் பார்த்து அவர்களுக்காக துஆ செய்வார், பிரார்த்தனை செய்வார், சலாம் சொல்வார். மன்னரைக்கு செல்கிற போதெல்லாம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள், தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை எல்லாம் பார்க்கிறோம். இதனால் இந்த இடத்தில் நாம் இன்றைக்காவது ஒரு நாள் இருக்க போகிறோம். இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை முந்தி விட்டார்கள், நாம் பிந்தி வர இருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்கு எப்போது விருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது தவறுகள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கும், நன்மைகள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் இரவு படுக்கைக்கு செல்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். ஒரு மனிதன் அறிவாளி என்பவன் யார் தெரியுமா? அந்த அறிவாளி என்பவன் தான் அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். இன்றைய தினம் என்னுடைய மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் குர்ஆன் ஓதி இருக்கிறேனா? கடமையான தொழுகைகளை சரியாக தொழுதிருக்கிறேனா? நன்மையான காரியங்களை செய்திருக்கிறானா? நல்லறங்களை பேசி இருக்கிறேனா? நல்லவற்றை பேசி இருக்கிறேனா என்று ஒரு மனிதன் நினைத்து பார்ப்பான். ஒவ்வொரு நாளும் அவன்தான் உண்மையான அறிவாளி என்று சொல்கிறார். இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் சரி, ஆட்சியராக இருந்தாலும் சரி, பதவி பட்டங்களோடு இருந்தாலும் சரி, அல்லது படித்தவராக இருந்தாலும் சரி, பண்பாளராக இருந்தாலும் சரி, நான் பெரிய இன்ஜினியர், நான் பெரிய கலெக்டர், நான் பெரிய எஸ்பி, நான் பெரிய டிஇஜி, யாரும் தப்பிக்க முடியுமா? இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. தவணை வந்து விட்டால் உடனடியாக அது கைப்பற்றப்பட்டு விடுகிறது, அவருடைய உயிர் போய் விடுகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும். இந்த மரணத்தை நினைத்து பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற போது நமக்கு ஏற்படுகிற சோதனைகள், துன்பங்கள், இன்னல்கள் எல்லாவற்றையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஏற்படுகிற பாதிப்புகளை, மரணங்களை நாம் கண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வருகிற செய்திகள், மரண செய்திகள், அந்த செய்திகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை முந்திவிட்டார், நமக்கு பிறகு, அதற்கு பிறகு, அவருக்கு பிறகு நாம் இருக்கிறோம், நாமும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம் என்கிற அந்த நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போதுதான் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள முடியும், நம்முடைய அமல்களை நாம் மேலும் மேலும் மெருகூட்ட முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாம் செய்கிற எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் நன்மையாக மாற்றி, நாம் நம்முடைய உடலிலே உயிர் இருக்கிற காலம் வரையிலும் நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் நிரந்தரமான நன்மைக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி, நாளை கபருடைய வேதனையிலிருந்தும், மன்னரையின் வேதனையிலிருந்தும், மறுமை விசாரணையிலிருந்தும், நரகத்தின் கொடுமைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் யாவரையும் ஆக்கி அல்வுரிவானாக என்று வேண்டி ஜும்மாவுடைய முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று அவன் கேட்கிற மரண செய்திகள், அது குழந்தைகளோ, இளைஞர்களோ, சிறுவர்களோ, பெரியவர்களோ, முதியவர்களோ, பெண்களோ, யாரும் விதிவிலக்கு அல்ல. படித்தவர்களாக இருக்கலாம், பண்பாளர்களாக இருக்கலாம், ஆட்சியர்களாக இருக்கலாம், அரசர்களாக இருக்கலாம், யாருக்கும் அது விதிவிலக்கு அல்ல. கடவுள் இல்லை என்று சொல்பவன் கூட மரணத்தை மறுக்க முடியாது. இந்த உலகம் இயற்கையானது, அது இயற்கையாக வந்துவிட்டது என்று சொல்பவன் கூட மரணத்தை மறுக்க முடியாது. எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரே இடம் எது என்றால் இந்த மரணம். எல்லாருக்கும் மரணம் வரும் அப்படிங்கிறத உறுதியாக எல்லோரும் சரிசமமாக உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் நம்புகிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை முன்னுதாரணமாக நமக்கு காட்டுகிறார். அவர் யார் அப்படின்னா, இறைவனோடு போட்டி போட்டவர். எனக்கு மரணம் என்பது இல்லை, நான் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆள், எனக்கு நிகர் உலகத்தில் வேறு யாரும் இல்லை, நான் தான் ஆட்சி அதிகாரி, நான் தான் இந்த உலகத்துடைய வல்லமை உடையவன், நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்றெல்லாம் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருந்த ஃபிரௌன் என்கிற ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறார். அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்த அந்த ஆஷூரா நோன்பு, முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்று அவருக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்தோம். அந்த ஃபிரௌனுக்கு கூட மரணம் வந்தது. அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தான்! அவனிடத்துல இல்லாத வசதி வாய்ப்புகளா, அவனிடத்துல இல்லாத கோட்டை கொத்தளங்களா, அவன்கிட்ட இல்லாத பாதுகாப்பு பந்திரி சபைகளா, எல்லாம் இருந்தது. ஆட்சி அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, புகழ் இருந்தது, பதவி இருந்தது, பட்டம் இருந்தது, உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் ஆளுகிற அந்த சாம்ராஜ்யம் அவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தது. அவன் சொன்னால் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள், வல்லமை படைத்தவர்கள் இருந்தார்கள் அவனுக்கு கீழே. அப்படிப்பட்ட ஃபிரௌனை அல்லாஹ் எப்படி அழித்தார் என்பதை நமக்கு வரலாறாக பாடமாக சொல்கிறார்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிற நேரத்தில் மூசா நபியும் மூசாவோடு ஈமான் கொண்டவர்களும் பார்க்கிற ரீதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு ஒரு மரணத்தை கொடுக்கிறான். ஆச்சரியமான மரணம் அது. கடல் பிளக்குமா? கடல் தண்ணி போன்று காட்சி அளிக்கிற அந்த கடல் எப்படி பிளக்கும்? சாதாரண ஒரு கைத்தடி, கையில் வச்சிருக்கிற கைத்தடி திகைத்து போய்விடுகிறார் மூசா. கடலில் வந்து குறுக்கிடுகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் வந்து நிற்கிறார்கள். பின்னாடி ஃபிரௌன் நிற்கிறான், முன்னாடி கடலே. மூசாவோடு வந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், மூசாவே முதரகூன், அவ்வளவுதானா, எங்க சோழி முடிஞ்சிச்சு போல இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பி சஹீதி, என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தைரியம் கொடுத்தார்கள். நமக்கு எப்பமா இல்லையா? யாரு கூட போச்சா, கடைசியில் கொண்டு இங்க விட்டுட்டீங்களா, முடிஞ்சு போச்சா, கதை முடிஞ்சா என்று கேட்பமா இல்லையா? அது மாதிரி அந்த மக்கள் மூசாட்ட கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான், அல்லாஹ்வுடைய கட்டளை. மூசாவே, கையில என்ன கம்பு, அடியும் கடலை. கம்புக்கும் கடலுக்கும் தண்ணிக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பேரா ஆற்றலை கொடுக்கிறான் பாருங்கள். அதை அடிக்கிறாரு, பாதை அமைத்து கொடுக்கிறது. அந்த தண்ணீர்கள் மலை போன்று காட்சியளிக்கிறது. மூசாவோடு ஈமான் கொண்டவர்கள் செல்கிறார்கள். அவரை தொடர்ந்து ஃபிரௌனுடைய படையும் செல்கிற நேரத்தில் அந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். அதை கண்கூடாக பார்க்கிறார்கள். யார் அவன்? இந்த உலகத்தில் எனக்கு நிகராக யாரும் கிடையாது, நான் தான் மிகப்பெரிய சக்கரவர்த்தி என்று சொன்னவன். அவனுடைய நிலைமை அதோடு அல்லாஹ் விட்டானா? அவனை படிப்பினையாக பாடமாக வருகிற எல்லா சந்ததிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்த வசனத்தை இறக்கி சொல்கிறான், அல்யௌம நுனஜ்ஜிக பிபதனிக வதகூனு லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் வருகிற மக்களுக்கு ஒரு பாடமாக, சந்ததிக்கு பாடமாக, உன்ன மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது என்பதற்காக உன்னுடைய உடலை கியாமத் நாள் வரையிலும் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் இன்று வரையிலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். கியாமத் நாள் வரையிலும் அது பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மரணம் என்பது உறுதியாக வரும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. எனவே அதிலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஐங்கால தொழுகையை பேணுகிற விஷயத்திலே சரியாக இருக்க வேண்டும். கடமையான நோன்புகளை வைக்கிற விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். நல்லறங்களை அதிகமாக போட்டி போட்டு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தவறுகளில் இருந்து தவிர்த்து வாழ வேண்டும். உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீதமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா விதமான புறங்களை, பொறாமைகள் போன்ற கெட்ட குணங்களின் இல்லாமல் நல்லவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்று நம்மால் வாழ முடியாவிட்டாலும் அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுகிற அந்த மரணம் முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கிற அந்த மரணமாக இருக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஒவ்வொரு தன்னுடைய பயானிலும் சொல்வார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கிற போது முஸ்லிமாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். ரசூல் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஹீனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக வாழச் செய், வ அமீத்னி முஸ்லிமா, என்னை மரணிக்க செய், முஸ்லிமாகவே மரணிக்க செய், வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்ற பிரார்த்தனையை நபிகள் நாயகம் அதிகமாக கேட்டார்கள். எல்லா நேரங்களிலும் நாம் நம்முடைய கொள்கையில் தடம் புரண்டு விடாமல் உறுதியோடு இருக்க வேண்டும். முஸ்லிம் என்கிற அந்த நம்முடைய அந்த பேருக்கு இணக்கமாக நாம் இருக்க வேண்டும். அதிலிருந்து நாம் சிதைந்து போய்விடக் கூடாது. தன்னுடைய கடைசி தருவாய் வரையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் அதைத்தான் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக வாழச் செய், முஸ்லிமாக மரணிக்க செய், நல்லவர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்ற பிரார்த்தனையை அதிகமாக நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை முஸ்லிமாக வாழ செய்து நாம் கடைசியாக மரணிக்கிற அந்த தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்கிற அந்த பாக்கியத்தை தந்து நாளை சொர்க்கத்திலே மகத்தான அவனுடைய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் அவன் நமக்கு தடுத்திருக்கிற நரகத்துடைய தண்டனைகளில் இருந்து காப்பாற்றப்பட்டு உண்மை மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கிற நல்ல தௌஃபீக்கினை நாம் யாவருக்கும் தந்து என்று வேண்டி ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன்.